வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவுசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி. நம்முடைய நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடப்பிரிவுகள் பற்றியான முழுமையான விளக்கத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அதே போல இன்றைய நாளும் பரந்துபட்ட உயர்கல்வி வாய்ப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். உயர்கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதற்கான வழிகளையும் நமக்கு சொல்வதற்காக பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு பேராசிரியர் முனைவர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். அதே போல நம்ம நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கூடுதல் சிறப்பாக ஒரு முக்கியமான படிப்பை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தின் பல மூளைகளை ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு படிப்பாக இந்த படிப்பு இருக்குது. இன்னைக்கு உலகத்தின் ஒரு முனையையும் மற்றொரு முனையையும் விரைவாக இணைக்கக்கூடிய படிப்பு தான் லாஜிஸ்டிக் தொடர்பான படிப்புகள். அப்படிப்பட்ட லாஜிஸ்டிக் மேலாண்மை தொடர்பான படிப்புகள் பற்றியான புரிதலையும் விளக்கத்தையும் கொடுப்பதற்காக திரு ராஜன் பாபு அவர்கள் நம்மோட அரங்கத்தில் இருக்காங்க. சார் வணக்கம். நேயர்களே, உங்களுடைய கேள்விகளை 0442828285 என்ற தொலைபேசி எண்ணிலும் 0446695737 என்ற தொலைபேசி எண்ணிலும் கேட்கலாம். திரையில் தெரியக்கூடிய எண்ணில் வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். இது தொடர்பான லாஜிஸ்டிக் மேலாண்மை தொடர்பான படிப்புகள் தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை செய்தி தொகுப்பா இப்ப பார்க்கலாம். காலையில் வயல்வெளியில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அன்று மாலையே சந்தைக்கு விற்பனைக்கு வருவதை சாத்தியப்படுத்தி வருவது லாஜிஸ்டிக்ஸ் துறைதான். மனிதன் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்துமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் சூழலில் அதை சந்தைக்கு கொண்டு வரும் மிக முக்கிய பொறுப்பு லாஜிஸ்டிக் துறைக்கு உள்ளது. உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் உள்ளூர் முதல் சர்வதேச சந்தை வரை கொண்டு சேர்ப்பது லாஜிஸ்டிக்ஸ் துறைதான். இதனால் இந்த துறை சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்து வருகின்றன. லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த படிப்புகளை பல்வேறு தனியார் மற்றும் அரசு கல்லூரிகள் வழங்குகின்றன. இதை இளங்கலை, முதுகலை, டிப்ளமோ மற்றும் மேலாண்மை படிப்புகளாக படிக்கலாம். மேலும் இந்தியன் ரயில்வே துறையின் கீழ் இயங்கும் ரயில்வே போக்குவரத்து நிறுவனம் வழங்கும் டிப்ளமோ கோர்ஸை படிப்பவர்களுக்கு ரயில்வே நடத்தும் போட்டித் தேர்வில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்த டிப்ளமோ படிப்புகளை ஓராண்டு காலம் படிக்க வேண்டும். ரயில்வே சார்ந்த சரக்குகளை கையாள்வது பற்றி இந்த படிப்புகளில் கற்பிக்கப்படும். அதோடு IIM கல்லூரிகளிலும் லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் சார்ந்த மேலாண்மை படிப்புகளை படிக்கலாம். MBA முடித்தவர்களுக்கு துறைமுகம், விமான நிலையங்களில் சரக்குகளை கையாளும் பிரிவில் பல்வேறு வேலைகள் காத்திருக்கின்றன. சமீப காலமாக ஆன்லைன் வணிகம் இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆன்லைன் வர்த்தகத்தில் முன்னணி நிறுவனங்களான பிளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் கொரியர் கம்பெனிகளான ஃபெடெக்ஸ், ப்ளூ டார்ட் போன்ற பன்னாட்டு கம்பெனிகளிலும் லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், வேர்ஹவுஸ் மெயின்டெனன்ஸ், பர்ச்சேசிங் மேனேஜர் என பல்வேறு பணிக்கு சேரலாம். இதனால் +2 முடித்த பிறகு லாஜிஸ்டிக் துறையை தேர்வு செய்து உரிய தகுதிகளை மேம்படுத்திக் கொள்ளும் மாணவர்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதே கல்வியாளர்களின் கருத்து. லாஜிஸ்டிக் படிப்புகள் தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம செய்தி தொகுப்பாக பார்த்தோம். நம்ம நிகழ்ச்சிகளை இப்போ போகலாம். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியை திரு சிவசுப்பிரமணியம் சார் உங்கள்கிட்ட நான் கொண்டு போகிறேன். எங்கள் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய விருந்தினர்கள்ட்ட நாங்கள் ஒரு முதன்மையாக ஒரு கேள்வி கேட்போம் உயர்கல்வி தொடர்பாக. அந்த கேள்வியை இன்னும் நான் மேம்படுத்தி உங்ககிட்ட கேட்குறேன். எங்ககிட்ட இப்போ பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வியின் வெளிப்பாடு தான் இதுவும். இந்த வருடம் எந்த படிப்பிற்கு பூம், எந்த படிப்பிற்கான தேவை மவுஸ் அதிகமாக இருக்குது, படித்து முடித்தோன்னே எந்த படிப்பிற்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியை தான் நான் இன்னைக்கு முதல் கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டு கலை மற்றும் அறிவியலுக்கு சிறந்த வரவேற்பு இருக்கிறது. தொழிற்படிப்புகளை விட, மற்ற படிப்புகளை விட கலை அறிவியல் நோக்கி மாணவர்கள் விரும்பி செல்கிறார்கள். தொழிற்படிப்பு படித்தால்தான் வேலை கிடைக்கும் என்ற நிலையெல்லாம் மாறி கலை அறிவியல் படித்தால் கூட அந்த மாணவனுக்கு வேலை பெறும் திறன்கள் இருந்தால் கண்டிப்பாக அவனால் நல்ல வேலையில் அமர முடியும் என்பது இன்றைய நடைமுறை. ஆகவே பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, இன்று கலை அறிவியல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கடந்த சில நாட்களாக நாம் பத்திரிகைகளுக்கு காணும் செய்தி, பல தொழிற்கல்விகள் கூடங்கள் மூடப்படுகின்றது என்பதும் உண்மைதான். நிச்சயமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கலை அறிவியல் படிப்புகளுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்றத ஒரு நேர் இணைப்பில் வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு வந்துடலாம். ராஜமாணிக்கம் வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ராஜமாணிக்கம் ஈரோட்டிலிருந்து பேசுகிறேன். வணக்கம் சார், கேள்வியை கேட்கலாம்.
எங்க பேத்தி வந்து இப்போ +2 முடிச்சிருக்காங்க. இப்போ நீட் தேர்வுக்காக கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்போ நீட் தேர்வு எம்பிபிஎஸ் கிடைக்காத பட்சத்தில் சித்தாவுக்கு போறதுன்னா அதுக்கு நீட் உண்டா? அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா சேர முடியும்? அதுலயே வந்து மீண்டும் அது எங்க விண்ணப்பிக்க வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லணும். நிச்சயமா ராஜமாணிக்கம், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு மட்டுமே இந்த முறை வந்து நீட் தேர்வில் அவங்க இணைச்சிருக்காங்க. மற்றபடி சித்தா, ஆயுர்வேதிக், இந்திய மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த படிப்புகள் நீங்கள் தாராளமாக தமிழக அரசு அவங்க தனியாக கலந்தாய்வு நடத்துவாங்க. அந்த கலந்தாய்வு எதிர்கொள்ளலாம். உங்களுடைய கேள்வியை வந்து நான் வந்து திரு சிவசுப்ரமணியன் சார்ட்ட நான் கொண்டு போகிறேன். இவங்க வந்து நீட் வந்து இன்னும் 2 நாளில் நடக்க போகுது, வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நோக்கி சித்தா அப்படின்னு போகிறாங்க. இதற்கான வாய்ப்பு என்ன? இவங்க எப்படி தயாராகிக்கலாம்? கண்டிப்பாக இந்த அரசில், இன்றைய மத்திய அரசு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி போன்ற நம் நாடு சார்ந்த துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வகையான மருந்துகள் புழக்கத்தில் இருப்பதும் அதிகரித்து வருகிறது. இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே டெங்கு வந்த பொழுது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு நிலவேம்பு என்ற ஒரே ஒரு மருந்து அத்தனைக்கும் ஒரு மருந்தாக அமைந்தது. ஆக மறுபடியும் சித்தாவை நோக்கியும் ஆயுர்வேதத்தை நோக்கியும் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உடனடி தீர்வு என்றால் அது அலோபதி தான். ஆனால் நிலையான தீர்வு சித்தால வாய்ப்பு, அதுக்கான தேவை அதிகமாக இருக்குது நாள் அப்படின்றத. நான் இங்கேருந்து லாஜிஸ்டிக் படிப்பை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலான் இருக்கேன். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே ஒரு புரிதல் நம்ம ஊரில் உண்டு. இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலை, போக்குவரத்து வேலை, ஒரு இடத்துலேருந்து பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது. இந்த அளவில் மட்டும்தான் இந்த படிப்பு அறியப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதாவது லாஜிஸ்டிக்ஸ்னால் யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு லாரி, ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரைவர், இதுதான் எல்லாருமே நினச்சின்னு இருக்கிறாங்க. இப்போ லாஜிஸ்டிக் வந்து டைவர்சிஃபை ஆகி ஃபேக்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங், லேபிளிங், அதுக்கப்புறம் மூமெண்ட்டு, அப்புறம் கஸ்டம் ஹவுஸ் ப்ராசஸிங்கு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையிங் தி ரைட் கேரியர், எந்த கப்பலில் போட்டால் எந்த கார்கோ வந்து எவ்வளோ குயிக்காக போய் சேருன்றது, அப்புறம் அந்த எண்டில் வந்து அங்கே டிஸ்சார்ஜ் போர்ட்டில் கோஆர்டினேட் பண்ணுறது அண்ட் டெலிவரி, இவ்வளோத்தையும் சேர்ந்தது தான் லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்மாலாக ஒரு இது உள்ள அடக்கிட முடியாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ குறிப்பாக நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். 48% ஆஃப் தி அக்ரி ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா இஸ் கெட்டிங் வேஸ்டட். இது வந்து திஸ் இஸ் ரிசர்ச் டன் பை அன் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன். அதில் வந்து 48% என்னன்னா நம்மக்கிட்ட கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் ஆப்பிள் எடுத்துனீங்கன்னா நிறைய ஆப்பிள் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் ஒரு லோக்கல் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு வயசான மூதாடியார் வந்து ஒரு ஆப்பிளை வந்து அதுக்கு தேவை நிச்சயம் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து அந்த துறையில பயணிப்போம். நேயர் இணைப்புல இருக்காங்க. திரு வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம். திரு சார், நான் வந்து இப்போ பிகாம் முடிச்சிருக்கேன். சரிங்க. நான் இப்போ வந்து லாஜிஸ்டிக்ஸை பத்தி லைட்டா ஏதோ தெரியுமே தவிர ஃபுல்லா அதை பத்தி தெரியாது டீடைல்ஸ். சரிங்க. அதனால இப்போ நான் எம்பிஏ வந்து ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் சேர்ந்துட்டேன், ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கேன். சரிங்க. எனக்கு இப்போ 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? அதனால என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும்? ஏர்போர்ட், ஹார்பர் தவிர வேற எங்க கிடைக்கும் வேலை? சரி, உங்க கேள்விக்கான விடையை வந்து நம்ம வந்து சார்ட்ட கேட்கலாம். தம்பி வணக்கம். நீங்கள் வந்து இப்போ என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் லாஜிஸ்டிக் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் மெட்டீரியல் மேனேஜராக கிடைக்கலாம். அதே மாதிரி வந்து வேர்ஹவுஸ் மேனேஜராக கிடைக்கலாம், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக கிடைக்கலாம். அதே மாதிரி கஸ்டம் ஹவுஸ் புரோக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டீமர் ஏஜென்சியில் வேலை செய்யலாம். அதே மாதிரி ஸ்டீவடோரிங்கில் இருக்கலாம். அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கில் நீங்கள் இது பண்ணலாம். இல்லைனா ஏர்போர்ட்டில் வந்துட்டு கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், ஏர்போர்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து கன்சாலிடேஷன் பண்ணி கார்கோ அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கோப்ஸ் நிறையா இருக்குது. பட் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கீங்கன்றத தெரிஞ்சுதான் நமக்கு எப்படி வேலை உங்களுக்கு. இப்போ அவர் எம்பிஏ போறாரு, அவர் எதிர ஸ்பெஷலைஸ் பண்ணணும் உங்களோட சஜஷன்ஸ் என்ன? இல்லை, இப்போ நீங்கள் எடுத்துனீங்கன்னா இப்போ வந்து லாஜிஸ்டிக்ஸில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் ஒரு சப்ஜெக்ட், போர்ட் அண்ட் டெர்மினல் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட்,
அதே மாதிரி கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்சி ஒரு சப்ஜெக்ட்டு, இம்பெக்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒரு சப்ஜெக்ட்டு, சார்ட்டரிங் அண்ட் ஷிப் புரோக்கிங் ஒரு சப்ஜெக்ட்டு, அப்புறம் வந்து இப்போ ட்ராம்ப் அண்ட் லைனர் ஏஜென்சி ஒரு சப்ஜெக்ட்டு, கண்டெய்னரைசேஷன் அண்ட் அலைட் பிஸ்னஸ் ஒரு சப்ஜெக்ட்டு, மேரிடைம் இன்சூரன்ஸ் அண்ட் சர்வே ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் வந்து அவர் எதில் ஸ்பெஷலைஸ் ஆகுறாரோ எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்குது. அதாவது நான் சொன்ன இந்த 9 சப்ஜெக்டும் மல்டிப்ளைட் பை 2 போட்டுங்க சார். That means 18 scopes of works are there in each of the field. கிட்டத்தட்ட 80 துறைகள்ல வாய்ப்புகள் Yes. இருக்கு. நேர் இணைப்புல இருக்காங்க. முத்துராஜ், உங்க கேள்வி கேட்கலாம் முத்துராஜ். இப்போ 10th வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேரடியா இது பண்ணலாம்னு சொல்றாங்க சார். எந்த அதாவது இப்போ எந்த சென்ட்ரல் படிப்பை பத்தி? கவர்மெண்ட்ல இருந்து இது பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்றது, 7ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு இல்ல 5ஆம் வகுப்பு அதுக்கு கீழே 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தவங்க நேரடியா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதை இது பண்ணியிருந்தாங்க. சரிங்க. அது வந்து அந்த தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்பு இப்ப இருக்கா இல்லையா சார்? நான் ஏற்கனவே இதை பத்தி கேட்டிருந்தேன். ஆனா அப்போ வந்து அதைத்தான் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னும் வரல. இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க முத்துராஜ்? இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8 படிச்சிருக்கேன் சார். 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க. இப்ப 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத கேக்குறீங்க. வாய்ப்பு கேட்கறேன். சரிங்க, உங்களுக்கான கேள்வியை நம்ம வந்து சிவசுப்ரமணியன் சார்ட்ட கொடுக்கலாம். அவங்க 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு. நேரடியா 10ஆம் வகுப்பு நான் எழுத முடியுமான்னு ஒரு அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நேரடியாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் அப்படிங்கிறதுல அங்கே வாய்ப்பு இருக்கு. இக்னோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். இப்போ 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவர் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு, இல்லை 8ஆம் வகுப்பு முடித்துட்டு தொலைநிலை கல்வியை வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் கல்வி 10, 12 இந்த அடிப்படையில் அவர் கல்வியை படிக்காம தொலைநிலை கல்வியில் படிக்கும்போது என்னென்ன வாய்ப்புகள்லாம் அவருக்கு மறுக்கப்படுது? அதாவது ஒரு சில பல்கலைக்கழகங்களுக்கும் சரி, அட்மிஷன்லேயும் சரி, ஈவன் டீச்சர் செலெக்ஷன்லேயும் கூட சரி, தொலைநிலை கல்வின்னா ஓரளவு ஒரு மாதிரி குறைந்து வந்து பார்க்குறோம். ஏன்னா அந்த நேரடியான அந்த பங்களிப்பு அவனுக்கு இல்லை, அந்த எக்ஸ்போசர் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கனால அவ்வளவு வாய்ப்பு. ஆனால் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு துறையில் வேலை பார்க்குறார் அப்படின்னா அவர் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கோ ஒரு ப்ரமோஷன் வாங்குறதுக்கோ இந்த தொலைநிலை கல்வி ஓரளவு பயன்படும். ஓரளவு. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க ராமசுப்பையா. வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன்னா. சரிங்க சார். இப்போ என் பையன் +1 முடிச்சு +2 போகிறான். சரிங்க. அவனுக்கு நெக்ஸ்ட் இயர் பிஇக்கு வந்து நீட் எக்ஸாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார், எப்படி வருது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா? நிச்சயமா நீட் எக்ஸாம் வந்து அடுத்த வருடம் வருமா வராதா அப்படின்ற உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நீட் அப்படின்ற அந்த ஒரு இடத்தோட நீங்கள் பொறியியல் நிறுத்திக்க வேண்டாம். கிட்டத்தட்ட பல நூறு நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. 12ஆம் வகுப்புக்கு பிறகு இன்ஜினியரிங் படிப்பதற்கு, மற்ற துறையில் பயணிப்பதற்கு நீங்க நீட் தேர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நுழைவுத் தேர்வுக்காக உங்க பையன் இப்பே தயாராகிக்க சொல்லிருங்க. 11ஆம் வகுப்பு பாடத்தை முழுமையா படிக்க சொல்லிருங்க. உங்க கேள்விக்கான ஒரு விடையும் நம்ம வந்து சார்ட்ட கேட்டலாம். அதாவது ஜேஇ என்று சொல்லக்கூடிய ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் அந்த தேர்வுடைய விடைகள் வந்தது. நாம் பார்க்கலாம், தமிழ்நாட்டிலிருந்து ஏறத்தாழ எழுதின மாணவர்களில் 13 விழுக்காடு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக உங்கள் பையங்களை அதை படிக்க சொல்லுங்கள், அந்த தேர்வை சிறப்பாக எழுத சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தலையாய அந்த ஜேஇங்கிறது ஐஐடி, ஐஏஎஸ்சி போன்ற தலை சிறந்த கல்வி நிறுவனங்களுடைய சேர்க்கைக்கானது. அவரால் நல்ல இடத்துல அந்த தொழிற்கல்வியை பயில முடியும். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மூலமாக நிறைய நேர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்றது நம்ம திரையில பார்க்கலாம். சிபி அரவிந்த் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. அவரோட டவுட் எதில் இருக்குன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதோட இதையும் கேட்டிருக்காரு. நாட்டிக்கல் சயின்ஸ் பற்றியும் அவர் கேட்டிருக்காரு. எந்த இன்ஸ்டிடியூஷனில் பதிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் மதுரை அந்த ஏரியாவில் இருக்காரு. உங்களுக்கான விளக்கத்தை அது கொடுக்கலாம். கெமிஸ்ட்ரி அதாவது எந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் சொல்ல விரும்பலை நிச்சயமா. ஆனால் அந்த கோர்ஸுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் அந்த கோர்ஸுக்கான வாய்ப்புகள்னா அவருடைய கோர்ஸில் அந்த ஸ்கில் அப்படிங்கிற அந்த வேலைவாய்ப்புக்கான திறன்களை அவர் பெற்றிருக்கிறாரா? இப்போ சாதாரணமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம், அன்றாட நிகழ்வோடு பொருத்தி பார்த்து சொல்லிக் கொடுமை. நான் சொல்லும்போது அப்சார்ப்ஷன் 2 வார்த்தை சொல்லுவேன். அப்போ அவனுக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்து புரியலை. அப்சார்ப்ஷனாக தோசையில் சாம்பாரை ஊற்று, சப்பாத்தி மேலே சாம்பார் ஊற்றுனா அது அப்சார்ப்ஷன். ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி சாம்பார் எடுத்துட முடியும். ஆனால் தோசையில் சாம்பார் ஊற்றி எடுக்க முடியாது.
அப்போ அந்த கான்செப்ட் அவனுக்கு வந்து புரியுது. எவனொருவன் அந்த கெமிஸ்ட்ரியை புரிந்துபடுத்தியிருக்கிறானோ, அதாவது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால், நான் சொல்லுவேன் காம்பிட்டன்சி இன் கெமிஸ்ட்ரி இருந்தால் அவனுக்கு அதோட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த 2 இருந்ததுன்னா கண்டிப்பாக அவனால் வேலை வாய்ப்பு பெற முடியும். கூடுதலாக நாட்டிக்கல் சயின்ஸ் பற்றி ஒரு கேள்வி. நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுபோல மரைன் சம்பந்தப்பட்ட கடல் சார்ந்த படிப்புகள் நாட்டிக்கல் சயின்ஸுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நேர் இணைப்பில் இருக்காங்க. ரிஷ்வான் வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம். ரிஷ்வான் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி படிங்க. சார் நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், அதுக்கு எம்இல ஏரோநாட்டிக்கல் படிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா ஏரோநாட்டிக்கல் வந்து நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து மாணவர்கள் வந்து பிஇலே வந்து ஏரோநாட்டிக்கல் சூஸ் பண்ண விருப்பப்படுவாங்க. இவர் எம்இல விருப்பப்படுறாரு. எந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு? அதாவது மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் எல்லாமே ரிலேட்டட் டிசிப்ளின். அதனால் மெக்கானிக் படித்து ஏரோநாட்டிக்கல் போக முடியும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சாதிக்க வேண்டும் என்ற வெறி உங்களிடம் இருந்தால் இருக்கணும். ஏரோநாட்டிக்கல் பொதுவாக கடினமான படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எந்த படிப்பும் கடினம் இல்லை என்னை பொறுத்தளவில். சரி, அந்த மாணவரோட முனைப்பும் ஈடுபாடும் இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த படிப்பை படித்து சாதிக்க முடியும். அடுத்த மற்றொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. ஸ்னேகா வணக்கமா, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார், என் பேர் ஸ்னேகா, நான் சைதாப்பேட்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா. ஆக்சுவலா நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். சரிங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா வந்து இப்போ ஆக்சுவலா லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வந்து கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கலாமா ஒண்ணு? சரிங்க. அப்புறம் வந்து இது வந்து இங்க பெஸ்ட் காலேஜஸ் எதுன்னு சொல்ல முடியுங்களா? ஏன்னா படிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய காலேஜஸ் ஆஃபர் பண்றாங்க, எந்த காலேஜ் பெஸ்ட்ன்றது தெரிஞ்சா நல்லா இருக்கும். சரிங்கம்மா. ஒரு காலேஜை தனிப்பட்ட ஒரு காலேஜை நம்ம வந்து பரிந்துரைக்கிறது இல்லை நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் ஒரு தரம் வாய்ந்த கல்லூரியை எந்த அம்சங்களின் அடிப்படையில் தேர்வு செய்யலாம் அப்படின்றத நம்ம நிச்சயம் சொல்ல முடியும். உங்கள் கேள்விக்கான பதிலாக நான் திரு ராஜன் பாபு சார்ட்ட நான் கொண்டு போகிறேன். அவங்க வந்து கேட்கக்கூடியது மிக முக்கியமான கேள்வி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடினமான வேலை, ஆண்களால் மட்டுமே கையாளப்படக்கூடிய ஒரு வேலைன்னு தான் அறியப்பட்டுச்சு. பெண்களுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. வணக்கம். அதாவது ஒனாசிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒனாசிஸ் இறந்த போது அவருடைய டாக்டர் தான் வந்து அந்த பிஸ்னஸை எடுத்தாங்க. அந்த பிஸ்னஸை எடுத்து 153% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க. ஒரு லேடியால் அது முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கப்பல் இருந்தது. அந்த கப்பலை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து சில கல்லூரிகளில் லேடிஸ் படிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஷிப்பிங்கில் வந்து உமன் ஃபவுண்டேஷன்னே ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லாம் டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஷிப்பிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சென்னையிலேயே மோர் தென் 3 or 4 lakhs சேலரி வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஆஃப் காலேஜ் நீங்கள் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரி பேக்டப்பான்னு பாருங்கள். ஏன்னா இண்டஸ்ட்ரி பேக்டப்பாக இருக்கும்போது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரைனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதாவது சாக் அண்ட் டாக் மெத்தட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நம்ம என்ன வேணால் கற்றுத்தரலாம். ஆனால் ஒரு ஷிப்பை நீங்கள் டைரெக்டாக பார்த்து அந்த சீ ப்ரீஸை ஃபீல் பண்ணும்பொழுது அதிலிருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த காலேஜ் வந்து கம்பெனி பேக்டப், எந்த கம்பெனி பேக்டப் இருக்குன்றதை பாருங்கள். மூணாவது என்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு தராங்க. எவ்ரி செமஸ்டர் யூ ஷுட் பி கிவன் ட்ரைனிங். எவ்ரி செமஸ்டர் யூ ஷுட் பி டாட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இண்டஸ்ட்ரியிலிருந்து டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணணும். அப்போது தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் கரெக்டாக இம்பார்ட் ஆகும். உங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட் புரியும். ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபண்டண்ட்டாக இருக்குது லேடிஸ்க்கு. அண்ட் வி வெல்கம் லேடிஸ். 47 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ladies have got extremely good scope in logistics. We welcome you to the field of logistics, madam. Thank you. நிச்சயமாக நீங்கள் வந்து இப்போ பிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால மத்திய அரசோட அதாவது ரயில்வே துறை வந்து ஒரு சான்றிதழ் படிப்பை, பட்டய படிப்பை கொடுக்குறாங்க. 50% மதிப்பெண்கள் இருந்தால் போதும் உங்களுக்கு இளங்கலையில் நீங்கள் அந்த 1 வருட சான்றிதழ் படிப்பையும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் அன்னையருக்கு சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் கேள்வி கேட்டுருக்காங்க, அது என்ன நம்ம பார்த்துடலாம். விஷ்ணு அப்படின்றவர் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காரு. அவர் கம்ப்ளீட்டட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து எம்டெக்கில் பவர் சிஸ்டத்தில் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட் எக்ஸாமோட ஹவு டு ப்ரிப்பேர் கேட் அண்ட் பெஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸ் இன் இந்தியா. நிச்சயமாக நாங்கள் வந்து தனியார் கல்லூரிகளே பரிந்துரைக்கிறது இல்லை, அதில் வந்து நீங்கள் கோச்சிங் சென்டர் வேறு கேட்டிருக்கீங்க. ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. இவருக்கான வழிகாட்டுதல். அதாவது கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து புத்தக புழுவாக இல்லாமல் அந்த
தொழில்துறை சார்ந்த மற்ற அனுபவ இது சேர்த்து பண்ணாதான் அந்த கேட்டுக்கு சரியாக பண்ண முடியும். அதில் கேட்டில் பூரா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் வரும். இவங்க வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது அல்ல, புரிந்து படித்தலோட தான் கேட்டில் நல்ல மார்க் வாங்க முடியும். ஆக அவருடைய துறையை அவர் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் புரிந்து படித்திருந்தால் அவரால் கண்டிப்பாக ஸ்டேட் ஸ்கோர் நிறைய வாங்க முடியும். நிச்சயமா. அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. அம்பலம், வணக்கம். உங்க கேள்வி கேட்கலாம். இணைப்பில் இருக்கீங்க சார், கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். மேல லாஜிஸ்டிக் படிக்கலாமா? லாஜிஸ்டிக் படிச்சா மதுரை, திருச்சி, திருநெல்வேலி சைடு ஏதாவது காலேஜ்கள் இருக்கா? அங்கே ஏதாவது படிக்கலாமா? சரிங்க, நிச்சயமா பட்டப்படிப்பு படித்தா நிச்சயமா படிக்கலாம். இப்போ எனக்கு இந்த நேரோட கேள்வியிலேருந்து ஒன்று எழுது. இளங்கலை படிச்சுட்டா அடுத்து முதுகலையில் வந்து எம்பிஏல இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் பிரிப்புகளை சேர்ந்து எடுத்து படிப்பாங்க. எம்பிஏ தவிர வேற என்னென்ன அம்சங்கள்ல இந்த லாஜிஸ்டிக் கற்று தரப்படுது? புரியல. இல்லை, எம்பிஏ படிப்பு இளங்கலை எந்த பிரிவு எடுத்தாலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம். எது படித்தாலும் அவங்க வந்து எம்பிஏல லாஜிஸ்டிக் இது தொடர்பான ஒரு படிப்பு எடுத்து படிக்க முடியும். ஆனால் எம்பிஏ இல்லாமல் மற்ற பாடப்பிரிவுகள் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து எம்பிஏ இல்லாமன்னா டிப்ளமா மாதிரி கேட்குறீங்களா? பட்டப்படிப்புகள் கற்று தர்றாங்க. ஆமாம். இப்போ பிபிஏல இந்த தொடர்பான எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் கான்டாக்ட் ஸ்டடி. பட் அது வந்துட்டு ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஏன்னா நான் ஐம் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரின்றதுனால நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மெயின் ஸ்ட்ரீம் டெய்லி காலேஜ் அட்டென்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப்ஸ் ஆர் வெரி வெரி லார்ஜ். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி எந்த காலேஜுக்கு இண்டஸ்ட்ரி பேக்கப் இருக்கோ அந்த காலேஜில் சேருங்க. கம்ப்ளீட்டாக சிலபஸை எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். 1-to-1 வெரிஃபை பண்ணுங்கள் சிலபஸை. அந்த சிலபஸுடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். அந்த சிலபஸுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு தென் யூ செலக்ட் த காலேஜ். அடுத்த ஒரு நேரம் ஆட் பண்ண சிலபஸ் தவிர அந்த ஆசிரியருடைய தகுதி, எஸ், அதையும் பார்க்கணும். அங்கே படித்த மாணவர்கள் எங்கே வேலை பார்க்கிறார்கள், எங்கெங்கே பிளேஸாக இருக்காங்க, அந்த மாணவருடைய ஃபீட்பேக், இந்த துறை நல்லா இருக்கு, எங்கள் துறை நல்லா நடத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த ஃபீட்பேக்கும் முக்கியம். அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் தேடுதல். அப்போ பெரிய அளவில் தேடுதல் இருக்கணும் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கு. தேடுதல் தேவை. உள்ளவே மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தேடுதலை முடித்து தரமான கல்வி நிறுவனங்களை, தரமான துறைகளை தேவை. சரி, நிச்சயமா. இணைப்பில் நேயர் இருக்காங்க. கண்ணன், வணக்கம். உங்க கேள்வி கேட்கலாம். சார், எங்க பையன் பிஇல வந்து இஎன்டை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க சார். சரிங்க. அப்படி பிஇ முடிச்சுட்டு கூட இதை எடுத்து படிக்கலாங்களா சார்? நிச்சயமா. இப்போ ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல நீங்கள் வந்து எம்பிஏ எப்படி படிக்கிறீங்களோ அதே போல் இந்த பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். எம்பிஏயோட ஒரு சிறப்பு பிரிவாக தான் இந்த ஷிப்பிங் இருக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க பிரிவுகளில் பிஎஸ்சிலையும் கற்று தர்றாங்க, பிஏலையும் ஒரு பிரிவு இருக்குது, பிபிஏலையும் இருக்குது. இந்த 3 வகையான நிலைகளில் எது வந்து சிறந்ததாக இருக்கும், முதன்மையான வாய்ப்பு உள்ளதாக இருக்கும்? இப்போது பிகாம் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் டபுள் டாக்ஸேஷன் ஒன்று இருக்குது. ஒரு ஷிப் ஓனர் சிங்கப்பூரில் பேஸ்டாக இருக்கிறாருன்னா அவர் நீட் நாட் பே டேக்ஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ரைட்ஸ் வாட் இஸ் ஏர்ன்ட் இன் இந்தியா. இங்கே ஏர்ன் பண்ணுற ஃப்ரைட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேணும். அது ஒன்று. அது தவிர வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்குது. அது தவிர வந்து கண்டெய்னர் ஃப்ரைட்ஸ் வந்துட்டு ரிப்பாட்ரியேட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இதுக்கு வந்து பிகாம் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி பிசிஏ எடுத்திங்கன்னா இடிஐ இப்போ இருக்குது. அதே மாதிரி இப்போ எல்லாமே சாஃப்ட், இப்போ பில்ஸ் ஆஃப் லேடிங்கே வந்துட்டு எலக்ட்ரானிக் பில்ஸ் ஆஃப் லேடிங் வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி வந்துடுச்சு. இதுக்கு வந்து பிசிஏ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய மெயின் கோர்ஸ் வந்துட்டு வில் பி கம்ப்யூட்டிங். ஆனால் ஷிப்பிங் வில் பி த சப்போர்ட்டிங். தே வில் பி ஏபிள் டு ஒர்க் இன் த ஷிப்பிங் ஃபீல்ட் விச் ரிக்வயர் ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் லைக் தெம். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் abundant, quite abundant. There are many colleges which teaches shipping and logistics இங்கே, and they can join any college. அவங்களோட ஆட் பண்ணுறேன், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் படித்ததோட அவங்க கம்ப்யூட்டர் விசார்டாக இருந்தால் அவங்க ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் பரிணமிக்க முடியும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. ஒத்துக்கிறீங்களா? 100%. 100%. நிச்சயமா. வாட்ஸ்அப் மூலமாக நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க, அது என்ன நம்ம பார்த்துடலாம். விஜயபிரகாஷ் அப்படின்றவர் வந்து சூளையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் பிகாம் கிராஜுவேட், சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. டிசைடட் டு ஸ்டடி இன் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் விச் இஸ் த பெஸ்ட் காலேஜ் இன் சென்னை. மீண்டும் மீண்டும் சிறந்த கல்லூரி அப்படின்னு வர்றாங்க. நீங்கள் நேயர்களுக்கு ஒரு முறை முழுவதும் விளக்கிடணும். சிறந்த கல்லூரின்றதை தாண்டி சிறந்த கல்லூரிக்கான அம்சங்கள் என்ன அப்படின்றத மீண்டும் ஒரு முறை பதிவு. ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் சொன்னது தான். அதாவது சிறந்த ஆசிரியர்கள்,
அந்த கல்லூரியை பற்றி அந்த மாணவர்கள் என்ன, அதை படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களெல்லாம் எங்கே வேலை பெற்றிருக்கிறார்கள். அது அடுத்தது இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் இருக்கா, ஏன்னா இவங்களை பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கிடைக்கணும். அது தவிர இன்னொன்னையும் சொல்லுவேன், ஏன்னா ஒரு கல்லூரிக்கு அனுப்பும் பொழுது அந்த கல்லூரி ஒழுக்கத்தை எப்படி பேணுகிறது. ஏன்னா ஒரு சில கல்லூரி அனுப்புகிறாங்க, அந்த பையன் வரும் பொழுது அந்த பையனாவே வரல, வேற மாதிரி வர்றான். ஆகையினால ஒழுக்கத்தை, எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸை பேணக்கூடிய கல்லூரிகளாகவும் இருக்க வேண்டும். இணைப்பில் இருக்காங்க, அவங்கள பார்த்துடலாம். அனிதா வணக்கமா, உங்க கேள்வியை கேட்கலாம். அனிதா இணைப்பில் இருக்கீங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். இணைப்பில் இருக்குங்க சார், கேள்வி கேட்கலாமா? ஓகேங்க சார். இப்ப பையன் வந்து பெருங்குளத்தூர், சென்னையில வந்து பெருங்குளத்தூர்ல பிகாம் முடிச்சு எம்பிஏ படிச்சுட்டு இருக்காங்க சார். சரிங்க. எம்பிஏ படிச்சுட்டு இருக்க, எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கா. அது இந்த வருஷம் முடிஞ்சதுமே அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்களா? செகண்ட் இயர் இது. சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அவங்க வந்து படிப்பு முடிச்சோடனே வேலை கிடைக்கணுமா அப்படின்றாங்க. வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த படிப்பை முடிச்சோடனே அந்த ப்ராசஸ் சார், நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ அக்ரி பண்ணலையோ, சிம்பிள். இண்டஸ்ட்ரி பேஸ்டு காலேஜாக இருந்ததுன்னா வேலை இமீடியட்டாக கிடைக்கும், இல்லைன்னா வெளியில் போய் ஹண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. வெளியில் போய் ஹண்ட் பண்ணணும். அதாவது ஒரு கம்பெனி வந்து காலேஜ் நடத்துதுன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் பண்ணிவிடுவான் அந்த கம்பெனி. இது வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நர்சிங் நடத்துகிறாங்க, பெஸ்ட்டு நர்சஸை ஹாஸ்பிட்டலே எடுத்துருவாங்க. வெளியில் வந்து தே லெட் கோ த அதர்ஸ் திஸ் திங். அதே மாதிரி எந்த காலேஜு இண்டஸ்ட்ரி பேக்டப் இருக்கோ அந்த காலேஜிலேருந்து தே வில் இமீடியட்லி பி அப்சார்ப். அண்ட் செகண்ட்லி, இண்டஸ்ட்ரியிலேருந்து டீச்சர்ஸ் வந்து, ஆஸ் ஹி செட், டீச்சர்ஸ் வந்து ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி வரும், எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. ரீட் அண்ட் ரிசைட்டில் பண்ண முடியாது, ரீட் அண்ட் ரிசைட்டில் வந்து ஷிப்பிங் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு எந்த சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நான் சார்கிட்ட பேசினிருந்தேன். இப்போ நான் வந்துட்டு அக்வா ரீஜியான்றேன்னு வச்சுங்களேன், நான் சொல்லும் போதே அவருக்கு தெரிஞ்சிடும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் இது வந்து பாதி வேக்காடுன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஷிப்பிங்கில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, கூடுதலாக உங்களுடைய, அதாவது ஒரு மாணவனோ மாணவியோ வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் அந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய திறன்கள், அந்த ஸ்கில் சொல்லணும், அது வேணும். அது குறிப்பாக காம்பிட்டன்ஸ், அதாவது அவங்க படிக்கிற துறை சார்ந்த அடிப்படை அறிவு அதில் தரவாக இருக்கணும். அப்புறம் வந்து கான்ஃபிடென்ஸ், அதாவது அவங்க வந்து இந்த அடிப்படை அறிவு ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில், அப்புறம் ஆட்டிடியூட். அதாவது நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறேன்னு வச்சுங்க, இன்டர்வியூ பண்ணும் பொழுதே இவன் வேலை பார்ப்பானா பார்க்க மாட்டானா தெரிஞ்சிட முடியும். அதாவது வேலை பார்க்கக்கூடிய இந்த ஆர்வத்தை தோடுது. அது தவிர இவன் நம்ம சாதிக்கணுங்கிற வேலையில் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இந்த துடிப்பு இருக்கணும். நிச்சயமா அது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்த பகுதியில் விரிவாகவே பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள பார்த்துடலாம். வணக்கமா, நீங்க கேள்வியை கேட்கலாம். இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் உரக்க கேட்கணும். 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சைடு எதுவும் போக முடியுமா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. உங்களுடைய கேள்விக்கான பதிலை வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியானது உயர்கல்வியில் பரந்துபட்ட வாய்ப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லாஜிஸ்டிக் படிப்புகள் தொடர்பான உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிலும் கேள்விகளை அனுப்பலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும் உங்களுடைய கேள்வியை பதிவிடலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். அறிவை விரிவு செய்ய தொடர்கிறது. உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பரந்துபட்ட வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். லாஜிஸ்டிக் படிப்புகள் தொடர்பான உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். இடைவெளிக்கு முன்பாக ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, பயோமேக்ஸ் எடுத்து அவங்க படிச்சிருக்காங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகள் படிக்கலான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கான வழிகாட்டுதல் என்ன? அதாவது இவங்க வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கலாம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வரும். அதுதான் அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கண்டிப்பாக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படித்தால் அவர்களுக்கு அது துறை சார்ந்த அறிவு கிடைக்கும். நிச்சயமா. அடுத்த ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. ஜெயகாந்தன், வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். என் பையன் சார் +2 முடிச்சிருக்கா. சரிங்க.
இப்போ பிஇ இன்ஜினியரிங் இப்போ இது மெரைன் படிக்கலாமா, பிஇ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாமா, இல்லை பிபிஏ ஷிப்பிங் லாஜிஸ்டிக் இது அது சம்மந்தமாக படிக்கலாமா சார்? நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த கேள்வியை வந்து நான் 2 பேர்ட்டையும் கேட்டேன். முதல்ல வந்து அவங்க வந்து ஷிப்பிங் தொடர்பான விஷயங்களை கேட்குறாங்க, அதே நேரத்தில் மெரைன் படிப்புகளையும் கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் நீங்கள் என்ன உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேறுபாடுகள் என்னவா இருக்கு? மெரைன் இன்ஜினியரிங்ன்றது ஆன் போர்டு த ஷிப் வேலை செய்கிறது. பிஎஸ்சி பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஆல் கிரவுண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸு. ஸோ இப்போது மெரைன் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போது அது வந்து ஒரே ஒரு பாடி தான் இருக்குது, மர்கன்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கீழே வர டிபார்ட்மெண்ட்டு. அதில் வந்து இவங்க எக்ஸாமினேஷன் எழுதி அந்த எக்ஸாமினேஷன் மூலியமாக தான் இவங்க ப்ரொமோஷன் வாங்கி சிடிஎஸ்சின்னு ஒரு கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுன்னா தே வில் ஹேவ் டு ஃபைண்ட் ஃபார் அ ஜாப். இப்போது ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா டைரெக்ட்லி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடலாம். எனி கம்பெனியில் நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட். இப்போது பிபிஎம் படிச்சிங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணலாம், எம்பிஏ படிச்சிங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணலாம். உங்களோட ஸ்டார்டிங் சேலரி கேன் பி எனிதிங் ஃப்ரம் 15,000 to 25,000. இயர்ஸ் ரோல் ஆக யூ வில் பி எஸ்கலேட்டிங். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ என்ன எடுத்துனீங்கன்னா நான் என்னோடய சேலரி நான் ஆக்சுவலாக பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்துருந்தேன். பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்துட்டு இருக்கும்போது எனக்கு 600 rupees சேலரி. ஓகே, இந்த நம்ம ஊதியம் வந்து நம்ம வந்து தனியாக பேசுவோம், அது முக்கியமானது இந்த கேள்விக்கான. நம்ம ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சார் சொன்ன நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஆன்போர்டுன்னா நீங்கள் மெரைன் இன்ஜினியரிங் வேணும். ஆனால் சார் சொன்னாங்க அந்த துறை சார்ந்த படிப்பு படித்தா 15, 20 ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் மெரைன் இன்ஜினியர்னா குவாலிஃபைடு ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரைனிங் யூ வில் கெட் lakhs of rupees ஈவன் அட் த ஸ்டார்டிங். நிச்சயமா ஆன்போர்டில். ஆக நீங்கள் வந்து ஆனால் வீட்டோடு சேர்ந்து இருக்க முடியாது. ஊதிய முரண்பாடுகளும் பணி வரன்முறைகளும் வந்து ரொம்ப வித்தியாசம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அதாவது நான் வந்து வீட்டை விட்டு நீண்ட காலம், ஏன்னா ஷிப்பிங் எல்லாம் போனீங்கன்னா சமயத்தில் 2 மாதம் 3 மாதம் கடல்லே இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் சம்பளம் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னா மெரைன் இன்ஜினியரிங் போங்க. இல்லை நான் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போங்க. சரி, நல்ல எடுத்துக்காட்டு. ஃபேஸ்புக்கில் கேள்வி கேட்டிருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். 3 நேயர்கள் வரிசையாக அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஹரிணி அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட், 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன், அதில் பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எதில் அவங்க ரயில்வேயில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி கேட்குறாங்க, ரயில்வே துறையில் பயணிக்க விருப்பப்படுறாங்க. அதன் பிறகு அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி கேட்குறாங்க. இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. மற்றும் வந்து சுகிலன் அப்படின்ற நேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிவசங்கர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே தான் நீங்கள் முன்னாடியே சொல்ல போல மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ், பெஸ்ட் காலேஜஸ் அண்ட் ஸ்கோப் அபவுட் தி கோர்சஸ் பற்றி அப்படி கேட்டிருக்காங்க. மோகன்குமார் அப்படின்ற நேர் வந்து மெக்கட்ரானிக்ஸ் தொடர்பாக கேட்டிருக்காங்க. நம்ம வரிசையாக ஒவ்வொரு கேள்வியாக போயிடலாம். முதல்ல வந்து ஹரிணி என்ற நேயர் கேட்டிருந்தாங்க, ரயில்வே துறையில் வாய்ப்புகள் பற்றி கேட்டாங்க. ரயில்வே துறையில் 4 நிலைகளில் வேலைவாய்ப்பு பெறலாம். முதல் நிலை குரூப் ஏ அப்படின்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி தனியாக தேர்வு நடத்துகிறது, நீங்கள் ரயில்வே துறையில் பயணிக்கலாம். அதன் பிறகு பிசிடி பணிகளுக்கு ரயில்வே அந்தந்த ரயில்வே மண்டலங்கள் தனியாக வந்து தேர்வு நடத்துகிறாங்க. அந்த தேர்வுகளின் அடிப்படையில் இதெல்லாம் ஒரு போட்டித் தேர்வு தான். அந்த போட்டித் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டா எந்த பட்டப்பிரிவும் அதற்கு அடிப்படையான ஒன்று தான். போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் நிச்சயமாக ரயில்வே துறையில் பணிக்க முடியும். அவங்களே அக்ரி சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதற்கு நீங்கள் பதிலளிக்கலாம். கண்டிப்பாக இன்றைய பெண்கள் மாறுபட்ட பாரதி கண்ட புதுமை பெண்கள், அதை திருப்பி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியும். இன்று விமான ஓட்டிகளாக பெண்களாகி நீங்கள் பரிணமிக்கிறீர்கள். ஆகவே அக்ரி என்பது களம் சார்ந்த படிப்பு, மறந்து விடாதீர்கள். வயலில் இறங்கி வேலை பார்க்க நம்முடைய பெண்கள் வயலில் வேலை பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி ரெடியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்சி அக்ரி எடுக்க முடியும். என்னை பொறுத்தவரை பிஎஸ்சி அக்ரிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இன்று வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னு நிறைய புதிய முறைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களே ஆண்டர்ப்ரனர் ஆகலாம். ஏன் நீங்கள் போய் இன்னொருத்தர் வேலை கேட்கணும்? பிஎஸ்சி அக்ரி படிங்க, நீங்களே ஒரு தொழிலை விவசாயம் தான். ஏன்னா இது விவசாய நாடு. நல்ல வருமானங்களை, அதாவது விவசாயம் பண்ணிட்டு அந்த லாஜிஸ்டிக்ஸையும் நீங்கள் சரியாக கனெக்ட் பண்ணீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் சரியான வேலைக்கு வர முடியும். நிச்சயமா. நம்ம நேயர் இணைப்பில் இருக்காங்க. மற்ற ஃபேஸ்புக்கில் கேட்ட கேள்விகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்தலாம். ஒரு நேயரை பார்த்தரலாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ்புக்கில் கேட்ட நேயர் வந்து அக்ரி எடுத்து படித்தவங்க நீங்கள் நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எளிமையாக வெற்றி பெற்றுறாங்க. அதனால் நீங்கள் அக்ரி எடுத்து படிச்சுட்டு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக ரயில்வே துறைக்கும் வர முடியும். மனிஷா இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகே சார். சார் நான் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரிங்க. நெக்ஸ்ட் எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்க. அது சென்னையில் அமெரிக் யூனிவர்சிட்டி அது ஐஎம்யூல பண்ணலாமா? அந்த காலேஜஸ் எப்படி இருக்கு? இல்லை ஒரு தனியார் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஒரு தனியார் பல்கலைக்கழகம் தனியார் நிறுவனத்தை பற்றி ஆன தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு கல்லூரியை பற்றியான தகவல் உங்களுக்கு அந்த நேரடியாக அந்த கல்லூரிக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் நிபுணர்கள் கொடுத்த கேள்வியாக இருக்குது. இவங்க வந்து ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே வந்து இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ஷிப்பிங் லாஜிஸ்டிக் இருக்குது, சாருக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி நான் சொல்லாமல் இருக்க காரணம் ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பற்றி பேசுகிறேன். அதாவது இல்லை நான் இப்போ என்னோட கம்பெனி பேக்டப் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் 16 டாப் லாஜிஸ்டிக் கம்பெனி பேக்டப் காலேஜ் தான் என்னோடது. இல்லை பொதுவாக எனக்கு ஒரு கேள்வி எழுது. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு லாஜிஸ்டிக் படிப்புகளை கற்றுத்தருவதற்கும் ஒரு அதற்கான இருக்கக்கூடிய தனியான நிறுவனம் கற்றுத்தருவதற்கும் வேறுபாடுகள் இருக்கா? இண்டஸ்ட்ரியில் வந்து லேட்டஸ்ட் ஒரு புக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஒன்லி கோ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனால் இப்போ நீங்கள் அதாவது குருகுலா சிஸ்டம் ஆஃப் குருகுலாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தி ஹேட் அ செப்பரேட் திங் கால் குருஸ்தானான்றது வந்து இட் இஸ் டாபிக் ஆன் லாஜிஸ்டிக்ஸ். அந்த காலத்திலேயே லாஜிஸ்டிக்ஸ் இருந்திருக்கு. நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இந்த ஸ்டோன் 80 இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்போ நடைமுறையில் வந்து பல்கலைக்கழகம் சிறந்ததா ஒன்றா இருக்கா இல்லை வந்து நிறுவனங்கள் அதுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட நிறுவனங்கள் அதுக்குன்னு அந்த பேஸ்ட் கம்பெனியாக இருந்தால்தான் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். உங்களுக்கு யூ மஸ்ட் ஹேவ் an arena to go and practice இல்லையா? இப்போ நீங்கள் ஒரே ஒரு சார் முரண்படுவார். அதுலேருந்து முரண்படுகிறேன். நான் அவர் சொல்ல ஒரு பகுதி ஒத்துக்கிடுவேன். அதாவது ஒரு பேசிக் அறிவை கற்றுக் கொடுப்பதற்கு கல்விக்கூடங்கள், அதாவது அவன் சப்போஸ் இதில் கிடைக்கலன்னா வேறு எங்கே வேணாலும் போக முடியும். அந்த அடிப்படை அறிவுகளை கற்றுக் கொடுப்பதற்கு கல்விக்கூடங்கள் கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் இருந்தால் தான் வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக it should be industry institution interaction that will enable the students to get the best jobs. ஸோ அதுதான் முக்கியமான. இது முடியுமா அப்படின்னு கிடையாது, இது முடியும்னா கிடையாது. ராஜன் பா ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் மூலம் வாட்ஸ்அப் மூலமா கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். ஒரு நேர் வாட்ஸ்அப் மூலமா கேள்வி கேட்டிருக்காங்க. ஈரோட்லேருந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டட் எம்பிஏ அவங்க முடிச்சிட்டாங்க, ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸில் முடிச்சிட்டாங்க சென்னையில். ஒர்க்டு இன் டெல்லி பாஸ்ட் 8 months. அவங்க வந்து எது காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஷிப்பிங் சைட் ஹேவிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஜாப் இன் ஷிப்பிங். அவங்க வந்து 8 மாதங்களாக வந்து அவங்க வந்து ஒரு டெல்லியில் ஒரு துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷிப்பிங் துறையில் பயணிக்க விருப்பப்படுறாங்க. எப்படி பயணிக்கணும், ஷிப்பிங் துறையை நோக்கி எப்படி போகணும்? அவங்க வந்து the only opportunity she has to get connected to the industry. ஒரு 8 மாதம் அவங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கலாமே நம்ம. 8 monthsன்றது ஓகே. ஐ மீன் ஒரு பேசிக் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆஃப்டர் ஃபினிஷிங் த எம்பிஏ அவங்க எந்த லைனில் வேலை செய்தாங்கன்றது மெயின். இப்போ டெல்லி நீங்கள் எடுத்திங்கன்னா ப்ரோக்கிங் இருக்குது, ப்ரோக்கிங் ஆஃபீஸர்ஸ் நிறையா இருக்குது, ஷிப்பிங் ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபார்வர்டிங் கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஃபார்வர்டிங் கம்பெனிஸ்னால் சென்னையில் வந்துட்டு நிறைய ஃபார்வர்டிங் கம்பெனிஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு அவென்யூ கிடைக்கும். ஆனால் ப்ரோக்கர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் தான் இருக்கிறாங்க. பாம்பேயில் நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ப்ரோக்கிங் ஆஃபீஸ் பாம்பேயில் ட்ரை பண்ணலாம். மூணாவது வந்து அந்த ரயில்வேலேருந்து ஒரு இது கேட்டிங்க இல்லையா, தெர் இஸ் அ செப்பரேட் பாடி கால் கான்கார் கண்டெய்னர் கார்பரேஷன்னு சொல்லி, இட் இஸ் அ சப்சிடி ஆஃப் த ரயில்வே. அதில் வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கேண்டிடேட்ஸ் பிகாஸ் கான்கார் வந்து நிறைய பேர் இப்போ அது தவிர ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ் நடக்குது. வெரி மேஜர் லைன்ஸ் ஆர் டூயிங். அப்போ நிறைய வாய்ப்புகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். நிஷாந்த் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் முடிச்சா ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அவங்க பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பற்றி கேட்குறாங்க. ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொதுவாக இந்த படிப்பை வந்து இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் பட்ட மேற்படிப்பாக சான்றிதழ் படிப்பாக ஃபயர் அண்ட் சேஃப்டி படிப்பாக எடுத்து படிப்பாங்க. ஆனால் பிஎஸ்சியில் இப்படிப்பட்ட படிப்பை படிப்பதன் மூலமாக அவங்களுக்கு என்ன உடனடி வாய்ப்புகள் கிடைக்கும்? அது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சேஃப்டி அண்ட் ஃபயர் ப்ரொடெக்ஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கையாளும் திறன் இருந்தால், அந்த சேஃப்டி ஃபுல் நாலேஜ் இருந்தால், நாலேஜ் மட்டும் இல்லை, அந்த ஆக்சுவலாக ஹேண்டில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இன்டர்வியூவில் அது கண்டுபிடிச்சிடுவாங்க, வேலைக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமா இளங்கலையில அதை எடுத்து படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். அடுத்த மற்றொரு நேர இணைப்பில் இருக்காங்க. கவிதா வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். படிச்சா ஸ்கோப் ஜாஸ்தி இல்ல பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சா ஸ்கோப் ஜாஸ்தி? உங்களுக்கு கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்கணுமா? பிஎஸ்சி ஐடிக்கு ஸ்கோப் ஜாஸ்தியா இல்ல பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு ஸ்கோப் ஜாஸ்தியா சார்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆமா, இது வந்து நிறைய நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விதான். ஐடிக்கும் மைக்ரோபயாலஜியும் கம்பேர் பண்றாங்க. அதாவது ஐடினா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அதற்குரிய வேலை பெறக்கூடிய திறன்கள் இருந்தால், காம்பிட்டன்ஸ், கான்ஃபிடன்ஸ், கிரியேட்டிவிட்டி, கான்குரன்ஸ், இந்த 4 இருந்தால் கண்டிப்பாக. மைக்ரோபயாலஜி வந்து சயின்ஸ் பேஸ், ஆஸ் யூ நோ, பயாலஜிக்கல். மைக்ரோபயாலஜி வந்து படித்து அப்படியே முடிக்கிறத விட நீங்கள் வந்து எம்எஸ்சி போய் பின்னாடி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஆய்வு நிலையில் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்மசிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம், மற்ற பயாலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம். ஆக மைக்ரோபயாலஜி அதாவது உங்களுடைய விருப்பம். தயவுசெய்து எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒன்று, உங்களுக்கு விரும்பியதை தேர்ந்தெடுத்து கடுமையாக உழைத்து வெற்றியை பெறுங்க. அந்த மைக்ரோபயாலஜி படிப்புகளில் ஆய்வு பட்டம் வரைக்கும் போகிறது தான் சிறந்தது அப்படின்ற ஒரு அப்படி என்னுடைய ஒரு கருத்து, தனிப்பட்ட கருத்து. நேர இணைப்பில் இருக்காங்க. கிருத்திகா வணக்கமா, உங்க கேள்வி கேட்கலாம். பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார் வித் 90%. இப்போ ஐஐடியில் ஜாயின் பண்ணணும்னா எம்எஸ்சி இந்த பெர்சன்டேஜ் ஓகேவா சார்? நீங்கள் வந்து ஐஐடியில் பிஎஸ்சி படிப்புகளை படிக்கணும் அப்படின்னா, பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்த படிப்புகளை படிக்கலாம். ஜேஜேபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணும். அதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் இது பண்ணலாம். இந்த வருடத்திற்கான அவங்களுக்கு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த வருடம் நீங்கள் அதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் முயற்சிக்கலாம். இப்போ ஐஐடி போன்ற படிப்புகளில் அவங்க வந்து உயர்கல்வியை வந்து தேர்ந்தெடுக்க விருப்பப்படுறாங்க 10ஆம் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு. ஆனால் நம்ம பசங்க என்னென்னா, அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா பிஎஸ்சியோ இல்லை மற்ற படிப்புகளோ வேறு கல்லூரிகளை எடுத்து படிச்சுட்டாங்க. உயர்கல்வியில் அவங்க எம்எஸ்சி படிப்புகளை வந்து விட்டுறாங்க. ஐஐடியில் போய் படிக்காமல், ஐஐடி மாதிரியான படிப்புகளுக்கு எய்ம் பண்ணாமல், இந்த நுழைவுத் தேர்வுகளை பற்றியான பெரிய அளவுக்கு புரிதல் இல்லாமல் விட்டுறாங்க. நுழைவுத் தேர்வுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்குது? கண்டிப்பாக. அதாவது நுழைவுத் தேர்வுங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங், அது தவிர மற்ற அது தொடர்பு சார்ந்த மற்ற சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கேட்டு ஜேஇஎஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அந்த அந்த புத்தகப்புழுவு அந்த துறை மட்டும் இருந்தால் போகாது. அப்படி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மற்ற துறைகளுக்கு போகலாம். நிச்சயமாக இந்த நேயர் வந்து ஜேஜேபிஎஸ் எக்ஸாமுக்கு தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்றது அறிவு விரிவிசையோட வழிகாட்டுதலாக இருக்குது. ஃபேஸ்புக் மூலமாக வந்து தீபன் அப்படின்ற நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன கேள்வி நம்ம பார்த்துடலாம். அவர் வந்து பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. லாஜிஸ்டிக் சார்ந்த ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. கேட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ்க்கு அதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கலாம். டைரெக்டாக வந்து யூ கேன் அப்ரோச் த காலேஜ் ஃபார் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கலாம். அங்கே 2 பேர் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸை பற்றி ஸ்கோப் ஃபார் ஃபிசிக்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஃபிசிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டலி ஒரு பேசிக் சயின்ஸ், அதுலேருந்து எங்கே வேணாலும் போகலாம். ஃபிசிக்ஸ் படித்து வேலை கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபிசிக்ஸுக்கு வேலை இருக்குது. ஆக ஃபிசிக்ஸும் நான் சொன்ன மாதிரி அந்த உங்களுடைய வேலை வாங்கக்கூடிய திறன் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கே நம்ம வந்துட்டோம். இறுதியாக நாங்கள் கிட்ட இந்த துறையை பற்றி சில கேள்விகள் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எம்பிஏல தேர்ந்தெடுக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக ஆனதற்கு காரணமாக சில ஆய்வுகள் சொல்வது, ஊதியம்ன்றது ஐடி துறையோ இல்லை மற்ற மேலாண்மை நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது ஆரம்ப நிலையில் அப்படின்ற ஒரு தகவல்கள் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த துறையில் எத்தனை காலத்தில் ஒரு நல்ல இடத்த பிடிக்க முடியும்? சார், அதாவது ஒரு வேலையில் வந்து சஸ்டெயினபிலிட்டி அண்ட் க்ரோத் 2 பேசிக் எலமெண்ட்ஸ் தேர். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஐடியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு பேக் ஆஃபீஸோ இல்லை கால் சென்டர்லேயோ வேலை செய்கிறீங்கன்னா எல்லோரும் தூங்கின்னு இருக்கும்போது நீங்கள் வேலை செய்வீங்க, எல்லோரும் வேலை செய்யும்போது நீங்கள் தூங்கின்னு இருப்பீங்க. திஸ் இஸ் வாட், அதாவது நீங்கள் வந்து யூ வில் பி கிவன் ஐடென்டிஃபிக்கல் நேம், ஏதாவது ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து லண்டனுக்கோ இல்லை யூஎஸ்க்கோ ஃபோன் பண்ணி உங்களோட லாங்குவேஜ் மெயினாக யூஸ் பண்ணி you will get into that. ஆனால் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, இப்போ எம்பிஏ முடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எம்பிஏ முடித்த உடனே ரூல் 6ன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ரூல் 6 முடிச்சிங்கன்னா
உங்களுக்கு கஸ்டமர்ஸ் broking லைசன்ஸ் வாங்கலாம். நம்பர் 1, யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரினர். ரெண்டாவது, ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட்டில் ஏர் கார்கோ எக்ஸாம் அண்ட் டிஜிஆர் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ கேன் பிகம் அன் IATA ஏஜென்ட், யூ கேன் பிகம் அ ஆண்டர்பிரினர். ஐடியில் வந்து அன்லஸ் வர்றது நீங்கள் போய் அமெரிக்காவில் ஒரு கான்ட்ராக்ட் கட்சியாக வழி நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகிறது கஷ்டம். நிச்சயமா. ரெண்டாவது வந்து ஸ்கோப்ஸ் இன் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கில் வந்துட்டு யூ வில் ஸ்டார்ட் ஸ்லோலி, பட் உங்களுடைய எஃபிஷியன்சி மார்க்கெட்டிங் இப்போ வந்து தேர் இஸ் அன் அக்யூட் ஷார்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. இப்போ ஷிப்பிங்கில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்டிங், ஓகே, பட் இட் கேன் கோ அப் டு 5 lakhs. நிச்சயமா வாய்ப்புன்றது உடனுக்குடன் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இது புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட இறுதி இடத்துக்கு வந்துடும். இறுதி கருத்து உங்களுடையது. இந்த உயர்கல்வியில் அவங்க எப்படி தங்களோட கல்வி வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்கணும், இறுதியாக சொல்லக்கூடிய கருத்து? அதாவது நான் மொத்தமாக சொல்லுவேன், எண்ணங்களில் உயர்வு, தெளிவு, சொற்களில் உண்மை, இனிமை, அந்த அந்த அடிப்படையில் எப்படி உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கணும்? செயல்பாடுகளில் நேர்த்தி, ஆக்கம், இந்த மூன்றும் இருந்தால் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நான் இந்த துறை படித்தால்தான் வேலை கிடைக்கும் என்று சொல்ல மாட்டேன். இந்த மூன்றும் இருந்து நான் சொல்லக்கூடிய காம்பிட்டன்ஸ், கான்ஃபிடன்ஸ், காங்க்ரூவன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, ஒரு நாள் மட்டும் இல்லை, கண்டினியூஸ் கிரியேட்டிவிட்டி, இந்த வேலை பார்க்கும் திறன்களை பெற்றிருந்தால் அது எந்த துறையாக இருந்தாலும் எந்த மாணவனும் பரிணமிக்க முடியும். நான் கிராமத்திலிருந்து வருகிறேன், என்னால் முடியாது என்றை தூக்கி எறிந்துவிட்டு நான் இந்தியன் அல்லது நான் தமிழன் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செய்வார்கள். நீங்கள் சொன்ன 3 அம்சங்கள் இருந்தாலே அவங்க வேலைவாய்ப்பு அதற்கான திறன்கள் கூடுதலாக கிடைச்சிடும். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பரந்துபட்ட வாய்ப்புகளை, ஒரு வேலைக்கான அடிப்படையான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத சொன்னீங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி என்ற அளவில் மட்டுமே அறியப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் துறை பற்றிய ஒரு மாறுபட்ட ஒரு பார்வையை நேர்கள் கொடுத்தீங்க. உங்களின் இருவரின் வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, நாளை மறுநாள் மீண்டும் மற்றொரு படிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.